நம்புங்கள், ஜெபியுங்கள், நல்லது நடக்கும், நல்லது நடக்கும். துன்பங்களோ துயரங்களோ சோதனையோ வேதனையோ, துன்பங்களோ துயரங்களோ சோதனையோ வேதனையோ, பதுவை புனிதர் பரிந்துரைப்பார், பதுவை புனிதர் பரிந்துரைப்பார், எல்லாம் வல்லவர் நடத்தி வைப்பார், எல்லாம் வல்லவர் நடத்தி வைப்பார். நம்புங்கள், ஜெபியுங்கள், நல்லது நடக்கும், நல்லது நடக்கும். நம்புங்கள், ஜெபியுங்கள், நல்லது நடக்கும், நல்லது நடக்கும். மனச்சுமையோ பாருங்களோ, உடற்பிணியோ ஊரங்களோ, மனச்சுமையோ பாருங்களோ, உடற்பிணியோ ஊரங்களோ, பதுவை புனிதர் பரிந்துரைப்பார், பதுவை புனிதர் பரிந்துரைப்பார், எல்லாம் வல்லவர் நலம் தருவார், எல்லாம் வல்லவர் நலம் தருவார். நம்புங்கள், ஜெபியுங்கள், நல்லது நடக்கும், நல்லது நடக்கும். நம்புங்கள், ஜெபியுங்கள், நல்லது நடக்கும், நல்லது நடக்கும். கிறிஸ்துவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளை, நமக்காக பரிந்துரைத்து அருள்வரங்களை பெற்றுத்தரும் நம் பாதுகாவலர் புனித அந்தோணியார் வழியாக எல்லாம் வல்ல இறைவனை புகழ்ந்து போற்றுவோம். மாந்தர் அனைவரின் குறைகளையும் தேவைகளையும் கவலைகளையும் இறைவனிடம் எடுத்து கூறி இறையன்பை வெளிப்படுத்தும் இரக்கம் மிகுந்த புனித அந்தோணியார் வழியாக இறைவா உம்மை புகழ்கின்றோம். இறைவனின் சாட்சிகளாய் வாழவும் பாவத்தை விலக்கி புண்ணியத்தை கடைபிடிக்கவும் இறையன்பை தன் வார்த்தையாலும் வாழ்க்கையாலும் போதித்த புனித அந்தோணியார் வழியாக இறைவா உம்மை புகழ்கின்றோம். பசி பிணி நோயால் வாடும்போது எங்கள் கண்ணீரை துடைத்து ஆறுதல் வழங்கும் புனித அந்தோணியார் வழியாக இறைவா உம்மை புகழ்கின்றோம். அலகையின் பிடியில் அல்லல்படும் மக்களை பரிவன்போடு ஆதரித்து நலம் பெற்று தரும் புனித அந்தோணியார் வழியாக இறைவா உம்மை புகழ்கின்றோம். எங்கள் துன்பத் துயரத்தை நீக்கி எங்கள் குடும்பங்களில் அமைதியையும் சமாதானத்தையும் நாங்கள் இறைவனின் அன்பில் நிலைத்திருக்கும் அருளையும் பெற்றுக் கொடுத்ததற்காக புனித அந்தோணியாரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் மனப்பிணிகளையும் உடல் நோய்களையும் குணமாக்கி எங்களுக்கு மன அமைதியையும் உடல் வலிமையும் அளிப்பதற்காக புனித அந்தோணியாரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் எல்லா வகையிலும் வேதனையுற்றாலும் ஒடுங்கி போவதில்லை, மனக்கலக்கம் அடைந்தாலும் மனம் உடைவதில்லை, துன்புறுத்தப்பட்டாலும் இறைவனால் கைவிடப்படாமல் இருக்கிறோம் என்ற நம்பிக்கை எங்களுக்கு உணர்த்தியதற்காக புனித அந்தோணியாரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் சாக வேண்டியவர்களைப் போல் இருந்தாலும் இன்னும் உயிர் வாழ்கிறோம், துயரத்தில் ஆழ்ந்தவர்களாய் தென்பட்டாலும் எப்பொழுதும் மகிழ்ச்சியுடன் இருக்கிறோம் என்று உணர்ந்து எங்கள் கடமைகளை நாங்கள் நிறைவேற்ற அருள் புரிந்ததற்காக புனித அந்தோணியாரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். புனித அந்தோணியாருடைய மன்றாட்டால் நாம் இதுவரை அடைந்துள்ள எல்லா ஆன்ம உடல் மன நலன்களுக்காக மௌனமாக நன்றி கூறுவோம். நம் நன்றியதல்களை ஏற்று நம் அனைவரையும் இறைவன் ஆசீர்வதிக்கும்படியாக மன்றாடுவோமாக. மகிமை பொருந்திய புனித அந்தோணியாரே, துயரும் எங்கள் இதய மன்றாட்டுகளுக்கு நீர் செவி சாய்த்திரளும். இதுவரை நாங்கள் மூலம் இறைவனிடமிருந்து பெற்றுக்கொண்ட எல்லா நன்மைகளுக்காகவும் எங்களின் இதயபூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நாங்கள் என்றும் இறைவனின் அன்பு மக்களாக வாழவும் இவ்வுலக வாழ்வு முடிந்த பின் உம்மோடு இறைவனை முகமுகமாய்
நித்தியத்திற்கும் தரிசிக்கும் வேண்டிய பாக்கியத்தை எங்களுக்கு பெற்று தந்திருளும். ஏழைகளையும் ஆதரவற்றவர்களையும் அன்புடன் அரவணைக்கும் புனிதரே, எங்களின் வறுமை துன்பம் நீங்கி மன அமைதியுடனும் குடும்ப சமாதானத்துடனும் நல்வாழ்வு வாழ வழிவகுக்க வேண்டுமென்று புனித அந்தோணியாரே உம்மை மன்றாடுகிறோம். குழந்தை இயேசுவின் பெரிய நண்பரான புனித அந்தோணியாரே, சிறுவர் சிறுமியர் இயேசுவை அன்பு செய்து ஆன்மீகத்தில் சிறந்து விளங்கவும், பெரியவர்களுக்கு கீழ்ப்படிந்து புண்ணியத்தில் வளரவும், இறைவனால் குறிக்கப்பட்ட வாழ்க்கை நிலையை தெரிந்து கொண்டு உத்தம மக்களாய் வாழவும் தேவையான வரத்தை பெற்றுத்தர வேண்டுமென்று புனித அந்தோணியாரே உம்மை மன்றாடுகிறோம். பெற்றோர்கள் தங்கள் அழைத்தலின் மேன்மையை உணர்ந்து தங்களது நல்வாழ்வால் பிள்ளைகளுக்கு முன்மாதிரியாய் இருந்து அவர்களை தெய்வ பயத்திலும் அன்பில் வளர்க்கவும், தங்கள் வாழ்க்கை நிலையின் கடமைகளை பிரமாணிக்கமாய் நிறைவேற்ற வேண்டிய உதவியை ஈந்தருள வேண்டுமென்று புனித அந்தோணியாரே உம்மை மன்றாடுகிறோம். நோயாளிகளை குணமாக்கும் கருணை உள்ளம் படைத்த வள்ளலே, எங்கள் உடல் நோய்களையும் மனப்பிணிகளையும் போக்கி எங்களுக்கு சமாதானத்தையும் மகிழ்வையும் பெற்று தந்தருள வேண்டுமென்று புனித அந்தோணியாரே உம்மை மன்றாடுகிறோம். பதுமை வள்ளலான புனித அந்தோணியாரே, மரித்தவர்களை உயிர்ப்பித்தவரே, பாவத்தினால் பலவீனம் அடைந்திருக்கும் எங்கள் ஆன்மாவுக்கு இறைவனின் அருளை பெற்றுத்தந்து நாங்கள் எங்கள் ஆன்மீக வாழ்வை மாற்றியமைத்து புது வாழ்வு வாழ வேண்டுமென்று புனித அந்தோணியாரே உம்மை மன்றாடுகிறோம். மெய்மறையை பரப்ப ஆர்வத்துடன் பணிபுரிந்த அப்போஸ்தலரே, நாங்கள் எங்கள் விசுவாசத்தில் நிலைத்திருந்து எங்களை சுற்றியுள்ள மக்களுக்கு எங்களது எடுத்துக்காட்டான வாழ்வால் கிறிஸ்துவின் உயிருள்ள சாட்சிகளாய் விளங்க உதவ வேண்டும் என்று புனித அந்தோணியாரே உம்மை மன்றாடுகிறோம். புனித அந்தோணியாரிடம் நம் ஒவ்வொருவருடைய தனிப்பட்ட விண்ணப்பங்களையும் மௌனமாக எடுத்து கூறுவோம். நம் அனைவரின் விண்ணப்பங்களையும் இறைவன் ஏற்று அருள் புரியுமாறு புனித அந்தோணியாரை மன்றாடுவோமாக. புதுமை வள்ளலே, உம்மை கூவி அழைப்போருக்கு செவி கொடுப்பவரே, உமது கரங்களால் அரவணைக்கப்பட விரும்பிய இனிய குழந்தை இயேசுவிடம் இந்த எங்கள் விண்ணப்பங்களை சொல்லி பரிந்து பேசுவீராக. இவற்றை நாங்கள் அடைந்தால் என்றும் உமக்கு நன்றியுள்ளவர்களாக இருப்போம். மகிமை பொருந்திய புனிதரே, நாங்கள் கேட்பது எங்களுக்கு நல்லதல்ல என்றால் இதைவிட சிறந்ததொன்றை எங்களுக்கு தேவையானதை இறைவனிடமிருந்து எங்களுக்கு பெற்று தந்திருளும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை பாதுகாக்க உங்கள் நடுவிலும், உங்களை காப்பாற்ற உங்களுக்குள்ளும், வழிகாட்ட உங்களுக்கு முன்னும், உங்களுக்கு காவலாயிருக்க உங்களுக்கு பின்னும், உங்களை ஆசிர்வதிக்க உங்கள் மேலும் இருப்பாராக. தந்தை, மகன், தூய ஆவி உங்கள் அனைவரையும் ஆசிர்வதிப்பாராக. ஆமென். திருக்குலமே எழுந்திடுக, அருள் பொழியும் பலியினிலே ஒருங்கிணைவோம், கரம் குவிப்போம், உன்னதரை போற்றுவோம். ஒருங்கிணைவோம், கரம் குவிப்போம், உன்னதரை போற்றுவோம். அவ சந்தோஷம் பெருகிடுதே, அவ சந்நிதி காண்கையிலே, அவ சந்தோஷம் பெருகிடுதே, அவ சந்நிதி காண்கையிலே. ஆனந்தமுடனே அவ திருமுன்னே கூடிடுவோம், கூடிடுவோம். ஆண்டவரே நம் கடவுள் என்று பாடிடுவோம், பாடிடுவோம். ஆனந்தமுடனே அவர் திருமுன்னே கூடிடுவோம், கூடிடுவோம். ஆண்டவரே நம் கடவுள் என்று பாடிடுவோம், பாடிடுவோம். அவரே நம்மை படைத்தார், அவருக்கு சொந்தம் நாம். அவர் படைப்புக்கள் நாம், அவர் பிள்ளைகள் நாம், அவர் மந்தையின் ஆடுகள் நாம்.
உன்னதரை போற்றுவோம், ஒருங்கிணைவோம், கரம் குவிப்போம், உன்னதரை போற்றுவோம். தந்தை மகன் தூயாவியார் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் அன்பு நிறைந்த சகோதர சகோதரிகளே, இன்று நம் அன்னையாம் திருச்சபை கார்மேல் அன்னையினுடைய திருவிழாவை கொண்டாடி மகிழ்கிறது. அன்னை மரியாள் பல்வேறு இடங்களிலே காட்சி கொடுக்கிற போது காட்சி கொடுக்கக்கூடிய இடங்களை வைத்தே அவர் அறியப்படுகிறார் என்பதனை நாம் அறிந்திருக்கிறோம். அந்த வகையில் கார்மேல் மலையில் காட்சி கொடுத்த நிலையை நாம் நினைவு கூர்ந்து அன்னையின் வழியாக நம்முடைய வாழ்விற்கான எல்லா நன்மையான காரியங்களும் நடைபெற வேண்டும் என்பதற்காக நாம் ஜெபிப்போம். இன்று நம்முடைய பாதுகாவலருடைய நாளை நாம் கொண்டாடுகிற வேளையில் ஆண்டவருடைய பேரன்பும் இரக்கமும் நம் ஒவ்வொருவருக்கும் கிடைக்க இப்பலியில் மன்றாடுவோம். நாம் இணைந்து ஜெபிக்கிற இந்த பலியை இறைவன் ஏற்றுக்கொள்ள தடையாயிருக்கிற நம்முடைய பாவங்கள், பலவீனங்கள், குற்றங்கள், குறைகள் அனைத்திற்காகவும் மனம் வருந்துவோம். ஆண்டவரிடத்திலே மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலைவாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆண்டவரே இரக்கம் வையும், ஆண்டவரே இரக்கம் வையும், கிறிஸ்துவே இரக்கம் வையும், கிறிஸ்துவே இரக்கம் வையும், ஆண்டவரே இரக்கம் வையும், ஆண்டவரே இரக்கம் வையும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக, உலகினிலே நல்மனத்தோர்க்கு அமைதியாகுக. புகழுகின்றோம் வாழ்த்துகின்றோம் இறைவனே, உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இலங்கும் வல்ல தந்தை இறைவனே, ஒரே மகனாக உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே, ஆண்டவராகிய இறைவனே, இறைவனின் செம்மறியே, தந்தையினின்று நிரந்தரமாக உதித்த இறைவன் மகனே, நீ உலகின் பாவம் போக்குபவரே, நீயம் மீது இறங்குவீர். உலகின் பாவம் போக்குபவரே, எம் மன்றாட்டை ஏற்றருள்வீர்.
தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, நீர் எம் மீது இறங்குமே. ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னத தூய ஆவியுடன் தந்தை இறைவன் மாட்சியில் உள்ளவர் நீரே. ஆமென். மன்றாடுவோமாக. ஆண்டவரே இறைவா, புனித அந்தோணியாரை விண்ணக படிப்பினையால் நிரப்ப நீர் திருவுளம் கொண்டீர். அவருடைய பரிந்துரையால் அதே படிப்பினையை நாங்கள் உண்மையுடன் பாதுகாக்கவும் எங்கள் நன்னடத்தையால் அதை அறிவிக்கவும் எங்களுக்கு அருள வேண்டுமென்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். முதல் வாசகம். உங்களிடம் விசுவாசம் இல்லாவிடில் நீங்கள் நிலை பெற்றிருக்க மாட்டீர்கள். இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 7, இறைவார்த்தைகள் 1 முதல் 9 முடிய. இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 7, இறைவார்த்தைகள் 1 முதல் 9 முடிய. உசியாவின் பேரனும் யோதாமின் மகனுமான ஆகாசு யூதா நாட்டை ஆட்சி செய்த நாட்களில் ரட்சின் எனும் சிரியா நாட்டு அரசனும் ரமலியாவின் மகன் பெக்கா எனும் இஸ்ரேல் நாட்டு அரசனும் எருசலேமுக்கு எதிராக போர் தொடுத்து அதை வீழ்த்த முயன்றனர். அவர்களால் அது இயலாமற் போயிற்று. சிரியா எப்ராயிமோடு கூட்டணி அமைத்து கொண்டது எனும் செய்தி தாவீதின் குடும்பத்தாருக்கு அறிவிக்கப்பட்டது. உடனே பெருங்காற்றினால் காட்டு மரங்கள் அலையதிர்வு கொள்வது போல் ஆகாசின் உள்ளமும் அவர் நாட்டு மக்களின் உள்ளங்களும் அலைக்கழிக்கப்பட்டன. அப்பொழுது ஆண்டவர் எசாயாவை நோக்கி, நீ உன் மகன் செயார் யாசிபை உன்னுடன் அழைத்துச் சென்று ஆகாசை சந்திப்பாயாக. வண்ணான் வயலுக்கு செல்லும் வழியில் மேற்குளத்துக்கு போகும் கால்வாயின் மறுமுனையில் நீ ஆகாசை காண்பாய். அவனுக்கு இதை சொல், நீ அமைதியாயிரு, அஞ்சாதிருந்து நடப்பனவற்றை உற்றுப்பார். ரட்சின் சிரியா நாட்டினர் ரமலியாவின் மகன் ஆகியோரின் கடுஞ்சினத்தை கண்டு மனங்கலங்காதே. அவர்கள் புகைந்து கொண்டிருக்கும் 2 கொல்லிக்கட்டைகளிலிருந்து வரும் புகை போன்றவர்கள். சிரியா எப்ராயிமோடும் ரமலியாவின் மகனோடும் உனக்கெதிராய் சதித்திட்டம் தீட்டி யூதாவுக்கு எதிராய் நாம் படையெடுத்து சென்று அதை நடுநடுங்கச் செய்வோம். அதற்கு எதிராய் போரிட்டு அதை பிடித்து தயேல் என்பவரின் மகனை அதற்கு அரசனாக்குவோம் என்று தங்களுக்குள் பேசிக்கொள்கிறார்கள். ஆதலால் ஆண்டவர் இவ்வாறு உரைக்கிறார், அவர்களது திட்டம் நிலைத்து நிற்காது, அது ஒருபோதும் நிறைவேறாது. ஏனெனில் சிரியாவின் தலைநகர் தமஸ்கு நகரின் தலைவன் ரட்சின். இன்னும் 65 ஆண்டுகளில் எப்ராயிம் ஒரு மக்களினம் எனும் தகுதியை இழக்கும் வண்ணம் தவிடு பொடியாக்கப்படும். எப்ராமின் தலைநகர் சமாரியா நகரின் தலைவன் ரமலியாவின் மகன். உங்கள் நம்பிக்கையில் நிலைத்திராவிடில் நீங்களும் நிலைத்து நிற்க மாட்டீர்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவாணி வாழும் இல்லம் என்னுள்ளம் அதில் வந்து தங்கும். இறைவாணி வாழும் இல்லம் என்னுள்ளம் அதில் வந்து தங்கும். என்னுயிரோடு ஒன்றானவா, என் உணர்வெல்லாம் நீயானவா.
என் உயிரோடு ஒன்றானவா, என் உணர்வெல்லாம் நீயானவா, இறைவா நீ வாழும் இல்லம், என் உள்ளம் அதில் வந்து தங்கும். மாசற்ற வாழ்க்கை நான் நடந்திட, நேரிய உள்ளத்தில் உனை நினைத்திட. மாசற்ற வாழ்க்கை நான் நடந்திட, நேரிய உள்ளத்தில் உனை நினைத்திட. நாவாழிய பழியும் நான் உரைக்காத, வெண்பனி போல் உன்னிதையும் தந்திடவே வா. கமக சகச நிசனி பணிப்ப கம பணிசா, என் உயிரோடு ஒன்றானவா, என் உணர்வெல்லாம் நீயானவா, என் உயிரோடு ஒன்றானவா, என் உணர்வெல்லாம் நீயானவா, இறைவா நீ வாழும் இல்லம், என் உள்ளம் அதில் வந்து தங்கும். வறியோரில் உன்னுருவை நான் காணவே, அறத்தோடு உன் அரசை அறிவிக்கவே. வறியோரில் உன்னுருவை நான் காணவே, அறத்தோடு உன் அரசை அறிவிக்கவே. மறைமொழியே எந்தன் வாழ்க்கையாக, திருக்கரத்தால் என்னை நீ அரவணைக்கவா. கமக சகச நிசனி பணிப்ப கம பணிசா, என் உயிரோடு ஒன்றானவா, என் உணர்வெல்லாம் நீயானவா, என் உயிரோடு ஒன்றானவா, என் உணர்வெல்லாம் நீயானவா, இறைவா நீ வாழும் இல்லம், என் உள்ளம் அதில் வந்து தங்கும். அல்லேலூயா 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 அல்லேலூயா. இன்று உங்கள் இதயத்தை கடினப்படுத்தி கொள்ளாதீர்கள், மாறாக நீங்கள் அவரது குரலுக்கு செவி கொடுத்தால் எத்துணை நலம். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. தூய மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. மத்தேயு நற்செய்தி 11வது அதிகாரம், இறைவார்த்தைகள் 20 முதல் 24 முடிய. மத்தேயு நற்செய்தி 11வது அதிகாரம், இறைவார்த்தைகள் 20 முதல் 24 முடிய. அக்காலத்தில் இயேசு வல்ல செயல்கள் பல நிகழ்த்திய நகரங்கள் மனம் மாறவில்லை. எனவே அவர் அவற்றை கண்டிக்க தொடங்கினார். கொராசின் நகரே ஐயோ உனக்கு கேடு, பெத்சாயிதா நகரே ஐயோ உனக்கு கேடு. ஏனெனில் உங்களிடையே செய்யப்பட்ட வல்ல செயல்கள் தீர் சீதோ நகரங்களில் செய்யப்பட்டிருந்தால்
அங்குள்ள மக்கள் முன்பே சாக்கு உடை உடுத்தி சாம்பல் பூசி மனம் மாறியிருப்பர். தீர்ப்பு நாளில் தீருக்கும் சீதோனுக்கும் கிடைக்கும் தண்டனையை விட உங்களுக்கு கிடைக்கும் தண்டனை கடினமாகவே இருக்கும் என நான் உங்களுக்கு சொல்கிறேன். கப்பர்நாகுமே, நீ வானளாவ உயர்த்தப்படுவாயோ? இல்லை, பாதாளம் வரை தாழ்த்தப்படுவாய். ஏனெனில் உன்னிடம் செய்யப்பட்ட வல்ல செயல்கள் சோதோமில் செய்யப்பட்டிருந்தால் அது இன்று வரை நிலைத்திருக்குமே. தீர்ப்பு நாளில் சோதோமுக்கு கிடைக்கும் தண்டனையை விட உனக்கு கிடைக்கும் தண்டனை கடினமாகவே இருக்கும் என நான் உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் அன்பு நிறைந்த சகோதரர்களே, சகோதரிகளே, ஒவ்வொரு நாளும் நம்மை சுற்றி ஏராளமான நிகழ்வுகள் நடந்து கொண்டே இருக்கின்றன. நல்ல செயல்களும் உண்டு, கெட்ட செயல்களும் அதில் உண்டு. ஆகவே ஒவ்வொரு நிகழ்விலிருந்தும் நாம் என்ன பார்க்கிறோம் என்பதுதான் மிக முக்கியமானது. அன்றாடம் நமக்கு நடக்கக்கூடிய நிகழ்வுகளிலிருந்து நாம் என்ன கற்றுக்கொள்ளுகிறோம்? அன்பார்ந்தவர்களே, கெட்ட செயல்கள் என்ன நடக்கின்றன? விபத்து நடக்கிறது, இறப்பு நடக்கிறது, கொலை, கொள்ளை, ஏமாற்று, வழிப்பறி, இப்படி ஏராளமான கெட்ட செயல்கள், தீய செயல்கள் அன்றாடம் பெறுவதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். பல செய்திகள் நமக்கு வந்து கொண்டே இருக்கின்றன. இவைகளெல்லாம் நமக்கு சொல்லுகிற பாடம் என்ன என்று நாம் நினைத்து பார்க்க வேண்டும். அதே போல நம்மை சுற்றி ஏராளமான நன்மையான காரியங்கள் நடைபெற்று கொண்டே இருக்கிறது. அன்பார்ந்தவர்களே, ஒருவர் ஒரு ஆலயத்திற்கு நன்கொடை வழங்குகிறார், பெருந்தொகை ஒன்றை வழங்குகிறார் என்று வைத்துக்கொள்வோம். அதை கொடுக்கிற அந்த மனிதருடைய மனநிலையை கேட்கிற போது பெருசாக விளம்பரப்படுத்த வேண்டாம், யாருக்கும் சொல்ல வேண்டாம், கடவுளுக்கு செஞ்சதா இருக்கட்டும் என்று சொல்லிக்கொண்டு சொல்லுகிறார். ஆனாலும் மற்றவர்களுக்கு அதை சொல்ல வேண்டும் என்பதற்காக அந்த தந்தை ஆலயத்திலே சொல்லுகிறார். அந்த மனிதர் இவ்வளவு பெருந்தொகை கொடுத்ததை பார்க்கிற போது நமக்கு என்ன தோன்றுகிறது? அன்பார்ந்தவர்களே, ஒழுக்கம் சரியில்லாத மனைவியை மன்னித்து ஏற்றுக்கொண்டு வாழுகிற ஒரு கணவனுடைய செயல் நமக்கு சொல்லுகிற செய்தி என்ன? குடித்துவிட்டு தினமும் வந்து அடித்து துன்புறுத்துகிற, சண்டை போடுகிற கணவனுக்காக அழுது அழுது ஜெபித்து ஜெபித்து அந்த குடிகார கணவனுடைய மனதையே மாற்றிவிட்ட மனைவியினுடைய அந்த செயலை நாம் எப்படி சொல்லுகிறோம்? அன்பார்ந்தவர்களே, இப்படி என்னுடைய குடும்பம், என்னுடைய பெருமை என்று பேசிக்கொண்டு மற்றவர்களோடு எப்போதும் பகை வளர்த்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு மனிதர் திடீரென்று மனமாறி மிக நல்லவராக வாழ்ந்து விடுகிற போது அந்த மனிதருடைய வாழ்க்கையில் அவர் தினமும் ஆண்டவரை தேடுகிறவராக மாறுகிற போது இந்த நிகழ்வுகளெல்லாம் நமக்கு என்ன சொல்லுகிறது? அல்லது அந்த மனிதரை குறித்து நாம் எப்படி பார்க்கிறோம் என்று நாம் நினைத்து பார்க்க வேண்டியிருக்கிறது. அன்பார்ந்தவர்களே, ஒரு குடும்பத்திலே கணவன் மனைவி டைவர்ஸ் வரைக்கும் போயாச்சு. போன பிறகும் கூட திரும்ப அந்த குடும்பத்திலே பலர் பேசி சமாதானம் செய்து கணவன் மனைவியாக வாழ வைத்து அந்த குடும்பத்தில் குழந்தைகள் பிறந்து அந்த குடும்பம் இன்பமாக செழிப்புற்று ஆண்டவரை தேடுகிற குடும்பமாக வாழுகிற போது அந்த குடும்பத்தினுடைய செயல்பாடுகள், அங்கு நடந்த நிகழ்வுகள்
நமக்கு சொல்லுகிற பாடம் என்ன? இப்படி நாம் நிறைய சொல்லிக்கொண்டே போகலாம். கீழ்ப்படியாத மகன், படிக்காத மகள் தங்களுடைய பெற்றோருக்கு கீழ்ப்படிந்து நாளும் பொழுதும் ஆண்டவரை தேடுகிற பிள்ளைகளாகவும் பொறுப்புள்ள பிள்ளைகளாகவும் மாறுகிற போது அவர்களுடைய செயல்களை பார்க்கிற போது நமக்கு என்ன தோன்றுகிறது? நான் நிறைய நிகழ்வுகளை சொல்லியிருக்கிறேன், நிறைய வாழ்க்கையினுடைய அனுபவங்களை பகிர்ந்திருக்கிறேன். இப்படி பல நிகழ்வுகள் நம்மை சுற்றி நடக்கிற போதெல்லாம் நமக்கு என்ன தோன்ற வேண்டும்? அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ஒன்று மட்டும்தான் நமக்கு புலப்படுகிறது, இவை எல்லாம் நம்முடைய வாழ்க்கைக்கான பாடங்கள். நல்லது நடக்கிற போது நம்முடைய மனமாற்றத்திற்கான அழைப்பை தருகிறது. கெட்டது நடக்கிற போது நாம் இந்த மாதிரியான பாவத்தில், தீமையில், துன்பத்தில் விழுந்துவிடக்கூடாது என்பதை அது கற்றுத்தருகிறது. ஆகவேதான் நல்ல செயலாக இருந்தாலும் தீய செயலாக இருந்தாலும் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் நடந்தது என்று சொன்னால், அதை நாம் பார்க்கிறோம் என்று சொன்னால், அது நம்முடைய வாழ்வுக்கான பாடத்தை கற்றுத்தருகிறது என்பதைத்தான் நாம் நினைத்து கொள்ள வேண்டியிருக்கிறது. அன்பார்ந்தவர்களே, அப்படி நல்ல செயல்கள் நடந்த இடத்தில் மக்கள் மனமாறவில்லை என்பதை பார்க்கிற போதுதான் ஆண்டவர் கோபம் கொள்கிறார் என்பது இன்றைய நற்செய்தியினுடைய மைய செய்தியாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. மத்தேயு நற்செய்தி 11வது அதிகாரம் 20வது வசனத்தை வாசியுங்கள். அதில் நமக்கு சொல்லப்பட்டிருக்கக்கூடிய முதல் வசனமே தான் எல்லா வசனத்திற்குமான செய்தியாக சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிங்க. இயேசு வல்ல செயல்கள் பல நிகழ்த்திய நகரங்கள் மனமாறவில்லை, எனவே அவர் அவற்றை கண்டிக்க தொடங்கினார். அன்பார்ந்தவர்களே, வல்ல செயல்கள், ஆண்டவருடைய அருஞ்செயல்கள், ஆண்டவருடைய அற்புதங்கள், அவர் காட்டுகிற பாதைகள், இவையெல்லாம் நடப்பது எதற்காக என்று சொன்னால், ஆண்டவருக்கு வேலை இல்லாமல் செய்கிறாரு அப்படி அல்ல, அல்லது நாம கேட்டுட்டோம் அதனால கொடுத்துட்டார் என்பதல்ல. அன்பார்ந்தவர்களே, யாரோ ஒருவருக்கு நடக்கிறது என்று சொன்னால், எங்கோ ஒரு நிகழ்வில் நடக்கிறது என்று சொன்னால், அவை எல்லாம் எதற்காக? நாம் மனமாற வேண்டும் என்பதற்காகத்தான். அப்படி பார்த்தோம் என்று சொன்னால், இங்கே இயேசு வல்ல செயல்கள் செய்த நகரங்கள் மிக முக்கியமான நகரங்கள், 3 நகரங்கள். ஒன்று கொராசின், இன்னொன்று பெத்சாயிதா, இன்னொன்று கப்பர்நாகும். இந்த 3ஐயும் விவிலியத்தில் எப்படி சொல்கிறார்கள் என்று சொன்னால், 3 விவிலிய அல்லது முக்கோணங்கள் என்று சொல்லுவார்கள், நற்செய்தியின் முக்கோணங்கள் என்று சொல்லலாம். இந்த 3 நகரங்களில் தான் இயேசுனுடைய நற்செயல்கள் ஏராளமாக குவிந்து கிடந்தன. ஏராளமான பேர் நலம் பெற்றார்கள். ஆனால் எவ்வளவுக்கு எவ்வளவு அவர்கள் பெற்றுக்கொண்டார்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு அவர்கள் நம்பிக்கையற்றவர்களாக இருந்தார்கள், அவர்கள் மனமாறாதவர்களாக இருந்தார்கள். ஆகவேதான் சில இடங்களில் இயேசு கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்தியிருப்பார். மத்தேயு நற்செய்தி 7வது அதிகாரம் 6வது வசனத்திலே பார்க்கிறோம், தூய்மையற்றதை எதையும் நாய்களுக்கு போட வேண்டாம், உங்கள் முத்துக்களை பன்றிகள் முன் போட வேண்டாம். இதெல்லாம் எதற்காக? இயேசு ஏன் இப்படி சொன்னார்? மனமாறாத நகரங்களை குறித்து தான் ஆண்டவர் சொல்லுகிறார். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நம் விவிலியத்திலே பார்க்கிறோம், ஆண்டவர் நம்மிடத்தில் ஏன் இப்படி ஒரு மனமாற்றத்தை எதிர்பார்க்கிறார்? ஏன் ஒரு நற்செயல் நடந்த உடனே மனமாற்றத்தை எதிர்பார்க்கிறார் என்று சொன்னால், நாம் அதிகமாக கொடுக்கப்பட்டிருக்கிறோம், நாம் அதிகமாக பெற்றிருக்கிறோம், ஆண்டவருடைய வார்த்தையை அதிகமாக பெற்றிருக்கிறோம். ஆகவே தான் யாரெல்லாம் ஆண்டவருடைய வார்த்தையை அதிகமாக பெற்றார்களோ அவர்கள் நிச்சயமாக மனமாற்றத்தை தங்களுடைய வாழ்க்கையில் வெளிப்படுத்த வேண்டியிருக்கிறது. இந்த 3 நகரங்களுமே அப்படி நிறைய நிறைய புதுமைகளை பெற்றுக்கொண்ட காரணத்தினால் அவைகள் மனமாற வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்த்தார். அந்த வகையில் நாம் நினைத்து பார்த்தோம் என்று சொன்னால், கடவுள் நம் ஒவ்வொருவருக்குமே வல்ல செயல்கள் நிறைய நடத்தி கொண்டே இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் நான் முதலிலே சொன்ன நிகழ்வுகளெல்லாம் நீங்கள் நினைத்து பார்க்கலாம். அவையெல்லாம் வல்ல செயல்கள் தான், நடக்க இயலாத காரியங்கள் தான். பிரிந்து கிடக்கக்கூடிய குடும்பங்கள் ஒன்று சேர்கிறது, டைவர்ஸ் ஆன குடும்பங்கள் கூட ஒன்று சேர்கிறது, பிரச்சனைகள் குறிக்கக்கூடிய வாழ்க்கையை சந்திக்கக்கூடிய மனிதர்கள் கூட தங்களுடைய வாழ்க்கையில் மீண்டும் மனமாறி ஆண்டவரை தேடி வருகிறார்கள், ஒழுக்கமுள்ள பிள்ளைகளாக ஆண்டவரை தேடுகிறார்கள் என்று சொன்னால் இவை எல்லாமே வல்ல செயல்கள் தான். இந்த வல்ல செயல்கள் எல்லாம் நமக்கு என்ன சொல்கிறது?
நம்ம ஆண்டவரை தேடி தேடி மீண்டும் வர வேண்டும் என்பதைத்தான் அது வெளிப்படுத்துகிறது. ஆனால் பலருக்கு இது நடக்கிற போது அவர்கள் என்ன நினைத்துக் கொள்கிறார்கள்? தங்களுடைய வாழ்க்கையிலே தீர் சீதோன் நகரங்களைப் போல, சோதோம் கொமோரா நகரங்களைப் போல அவர்களுடைய செயல்பாடுகள் அமைந்து விடுகிறது. அவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருந்தார்கள்? அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ஆண்டவரை மறந்து விருப்பம் போல வாழுகிறவர்களாக இருந்தார்கள். இன்றைக்கு சொல்லப்பட்டிருக்கக்கூடிய கப்பர்நாகும், கொராசீன், அதே போல பெத்சாயிதா, இந்த 3 நகரங்களும் கூட எப்படிப்பட்டவர்களாக இருந்தார்கள் என்று சொன்னால் தன்னிறைவு கொண்டவர்களாக இருந்தார்கள். தன்னிறைவு கொள்வது என்பது தவறானதல்ல. ஆனால் இந்த தன்னிறைவு எங்கே அழைத்து செல்கிறது? என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ஒரு மனிதரை தற்பெருமை கொண்டவராக மாற்றி விடுகிறது. அதே போல ஆணவம் கொண்ட மனிதராக மாற்றி விடுகிறது. தற்பெருமை என்ன செய்யும்? நான் தான் பெரிய ஆள், இந்த ஊரில் என் குடும்பத்தை போல யோக்கியமான குடும்பம் எதுவுமே இல்லை அப்படிங்கிறது மாதிரியான ஒரு எண்ணத்தை வளர்த்து கொள்ளுகிறது. இந்த தற்பெருமை என்ன செய்யும் என்று சொன்னால் தன்னைத்தான் நம்பும், தன் வாழ்க்கையைத்தான் நம்பும், நான் செய்கிற காரியம்தான் சரியானது என்று சொல்லும், மற்றவர்கள் செய்கிறதெல்லாம் தவறு என்று சொல்லும், ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையில் இல்லை என்று சொல்லுகிற அளவுக்கு மாறிவிடும். ஆகவே இந்த 3 நகரங்களும் அப்படித்தான் மாறிப்போயின. ஆகவே தான் வல்ல செயல்கள் கண்டிருந்தும் அவர்கள் மனமாறாத காரணத்தினால் ஆண்டவர் அவர்களுக்கு அழைப்பு தருகிறார். அன்பார்ந்தவர்களே, நம் விவிலியத்திலே பார்க்கிறோம், ஏராளமான வல்ல செயல்களை கண்டு மனமாறி இருக்கக்கூடியவர்கள், இறைவனுடைய அழைப்பை உணர்ந்திருக்கக்கூடியவர்களை நாம் சொல்லிக்கொண்டே போகலாம். நீ பாருங்கள், யோனா வழியாக நினிவே நகர மக்களுக்கு ஆண்டவருடைய வல்ல செயல்கள் எப்படி இருக்க போகிறது என்பதை குறித்த செய்தி சொல்லப்பட்டவுடனே அவர்கள் மனமாறினார்கள், சாக்கு உடை உடுத்தி கொண்டார்கள், சாம்பல் பூசி கொண்டார்கள். இன்றைக்கு நற்செய்தியும் கூட அதைத்தான் சொல்கிறது. சாக்கு உடை உடுத்தி சாம்பல் பூசி இருப்பார்கள். இவை இரண்டும் என்ன அடையாளம்? மனமாற்றத்திற்கான அடையாளம், தங்களுடைய பாவத்திற்கான மன வருத்தப்படுவதற்கான அடையாளமாக இருக்கிறது. இதை இரண்டையும் அந்த நகர்கள் செய்தன. ஆண்டவருடைய வல்ல செயல்களை பார்க்கிற போது அவர்கள் மனமாறினார்கள். விவிலியத்திலே ஆண்டவருடைய அழைப்பு பெற்ற மனிதர்களை பார்த்தோம் என்று சொன்னால் புனித பவுலை எடுத்துக்கொள்ளுங்கள். புனித பவுல் தன்னுடைய வாழ்க்கையில் எப்படி வாழ்ந்தார்? ஆண்டவருடைய வல்ல செயல்களை கண்டவுடனே மனமாறினார். அன்பார்ந்தவர்களே, மோசே கூட அழைப்பு பெறுகிற போது ஆண்டவருடைய வல்ல செயல்களை பார்த்தவுடனே அவர் மனமாற்றம் அடைந்தார். அதுதான் நம்முடைய வாழ்க்கையில் கொடுக்கப்படுகிற அழைப்பு. நாம் நிறைய நாட்கள் ஆண்டவரை தேடுகிறோம், நம்மை சுற்றி ஏராளமான நிகழ்வுகள் நடந்து கொண்டிருக்கிறது. அது நன்மையான நிகழ்வுகள் நடக்கிற போது அவனுக்கு இருக்கு, அவன் செய்கிறான், அவங்களுக்கு ரொம்ப இருக்குது, அவங்க செய்கிறாங்க, அல்லது சும்மா கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டு இருக்கிறாங்க, ஏதோ ஒன்று அடிக்கிறாங்க, அப்படி நம்ம பேசுகிறோமா? அல்லது அவங்களெல்லாம் பார்க்குற போது நாமளும் அப்படி செய்யணும், நாமளும் அப்படி ஆண்டவரை தேடணும் அப்படிங்கிற ஒரு மனசு வருகிறதா? அல்லது யாருக்காவது ஒரு துன்பம் நடந்து விட்ட உடனே அவன் செஞ்சதுக்கு அது வேணும், அவங்களுக்கு வேணும், அவன் செத்தா தான் அந்த குடும்பத்துக்கு நல்லது அப்படின்னு சொல்கிறோமா? அல்லது இப்படியெல்லாம் நடந்திருக்கிறது, ஆண்டவர் நமக்கு ஒரு அழைப்பு தருகிறார், ஒரு எச்சரிக்கை தருகிறார், நாம் கவனமாக இருக்கணும், ஆண்டவருக்குரிய பிள்ளையாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு நினைப்பு நமக்கு வருகிறதா? எனக்கு அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இயேசு வல்ல செயல்கள் செய்தபோது மனமாறாத மனிதர்களை குறித்து மிக கவலைப்பட்டார். நம்மை சுற்றிலும் நடக்கக்கூடிய நல்ல தீய நிகழ்வுகளை பார்க்கிற போது மனமாற்றம் அடையவில்லை என்று சொன்னால் ஆண்டவர் நம்மை குறித்தும் வருத்தப்படுவார் என்பதைத்தான் இறைவாக்கு கற்றுத்தருகிறது. சிந்திப்போம். ஆமென். தீவினிலே பனித்துளி சேகரித்தேன், காணிக்கை உனக்காக இறைவா இறைவா, காலடி சமர்ப்பித்தேன் தலைவா தலைவா. உன்னோடு நான் இருப்பேன், உனக்கென்ன கவலை என்று என்னாலும் உடனிருந்தாய் இறைவா இறைவா. எதை நான் தருவேனோ தலைவா தலைவா. தூயாதி தூயவனே தூப காணிக்கை, மாசில்லா மன்னவனே மலர்கள் காணிக்கை, ஒளியின் வெண்சுடரே தீப காணிக்கை, உலகத்தை படைத்தவரே உனக்கு காணிக்கை. இணையில்லா மன்னவரே நீ விரும்பும் காணிக்கை,
உனக்கென நான் தருவேன் இதய காணிக்கை. தயவாயேற்றிடுவாய் எந்தன் காணிக்கை, எந்தன் காணிக்கை எளிய காணிக்கை. புல்வெளி தீவினிலே பனித்துளி சேகரித்தேன் காணிக்கை உனக்காக இறைவா இறைவா. காலடி சமர்ப்பித்தேன் தலைவா தலைவா. உன்னோடு நான் இருப்பேன் உனக்கென்ன கவலை என்று என்னாலும் உடனிருந்தாய் இறைவா இறைவா. எதை நான் தருவேனோ தலைவா தலைவா, எதை நான் தருவேனோ தலைவா தலைவா, எதை நான் தருவேனோ தலைவா தலைவா. சகோதர சகோதரிகளே, என்னுடையது உங்களுடையதுமான இந்த பலி இல்லாமல் தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி செவியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் மது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, தூயமறை நிகழ்வுகளை கொண்டாடும் நாங்கள் உம்மை வேண்டுகிறோம். முது மாட்சியை பரப்பிடமுது அந்தோணியாரை இடையராது ஒளிர்வித்தது போல தூயாவியாருடைய நம்பிக்கையின் ஒளியால் எங்களை நிரப்ப வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதுவே தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்று வாழும் எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதி நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்துவின் இறப்பினை நாங்கள் அன்போடு கொண்டாடுகிறோம். உயிர்ப்பினை உயிராற்றலுள்ள நம்பிக்கையோடு அறிக்கையிடுகிறோம். மாட்சியின் அவர் மீண்டு வருவார் என உறுதியோடு எதிர்நோக்குகிறோம். ஆகவே வானகணிகளோடு ஒன்று சேர்ந்து நாங்கள் உம்மை புகழ்ந்து முடிவின்றி சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் மது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே நம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளங்கனிந்து நம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நின்று செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவண்ணமே இரவு விருந்தருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரை நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினை உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வதற்கு அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். திரும்ப நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்களை எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலில் மொத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் ஒரு திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயிரந்தோணி சாமி, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் ஒரு திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். உயிர்த்தெழும் எதிர்நோக்கோடு துயில் கொள்கிற எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம்.
இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுத்தவாறு விண்ணக தந்தையை நோக்கி ஜெபிப்போம். எங்கள் தந்தையே, மது பெயர் தூயது என போற்று பெறுக, மது ஆட்சி வருக, மது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு தருகிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் முதுத்திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்னென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களுடன் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகிறவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். கிறிஸ்துவின் உலகத்துமை காத்து வாழ்வளிப்பதாக. நெஞ்சோடு உனை நினைத்து பாடுகின்ற நேரம், உள்ளத்தில் சுனையாகி அன்பாறு ஓடும் தேனாக அருள் நீர் நீ கூறு வேதம். மயில் ஓடு உனக்காக நான் வாழதானம், நான் வாழதானம். சசகம கமதனி மதனி நிச சனிதனித நித மகம கம கம கச. நெஞ்சோடு உனை நினைத்து பாடுகின்ற நேரம், சேயாக நான்
வேதம் சசகம கமதனி மதனி நிசனித நித நிதமகம கம கம கச நெஞ்சோடு உனை நினைத்து பாடுகின்ற நேரம் அருளாளன் உனதன்பு என் நெஞ்சில் என்றும் அழியாத ஊற்றாக உயிரோட்ட வேண்டும். அருளாளன் உனதன்பு என் நெஞ்சில் என்றும் அழியாத ஊற்றாக உயிரோட்ட வேண்டும். இருளான என் வாழ்வு புனிதத்தில் நிறைய, இருளான என் வாழ்வு புனிதத்தில் நிறைய, ஒளியாக என்னுள்ளும் நிறைந்திட வேண்டும், நிறைந்திட வேண்டும். சசகம கமதனி மதனி நிசனித நித நிதமகம கம கம கச நெஞ்சோடு உனை நினைத்து பாடுகின்ற நேரம் உள்ளத்தில் சுனையாயி அன்பார் போடும் தேனாக அருள் நீர் நீ கூறும் வேதம் மகிழ்வோடு உனக்காக நான் வாழதானம், நான் வாழதானம். சசகம கமதனி மதனி நிசனித நித நிதமகம கம கம கச நெஞ்சோடு உனை நினைத்து பாடுகின்ற நேரம். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உயிருள்ள அப்பமாகிய கிறிஸ்துவினால் ஊட்டமளித்தவர்களுக்கு ஆசிரியராகிய அதே கிறிஸ்துவினால் முழுமையாக கற்றுத்தருவீராக. அதனால் புனித அந்தோணியாரினாளில் அவர்கள் உமது உண்மையை அறிந்து அதை அன்பில் செயல்படுத்த வேண்டுமென்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியா உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை
அதிசயம் புரிவோம். என் விழியே இயேசுவை நீ பாரு, என் நாவே இயேசுவை நீ பாடு. என் விழியே இயேசுவை நீ பாரு, என் நாவே இயேசுவை நீ பாடு. என் சிரசே இயேசுவை நீ வணங்கு, என் சிரசே இயேசுவை நீ வணங்கு. என் நெஞ்சே இயேசிடம் புனை வழங்கு, இயேசிடம் உனை வழங்கு. என் வெளியே இயேசுவை நீ பாரு, என் நாவே இயேசுவை நீ பாடு. என் கரமே இயேசுவின் மொழி எழுது, என் கரமே இயேசுவின் மொழி எழுது. என் காதே இயேசுவின் மொழி கேளு, இயேசுவின் மொழி கேளு. என் வெளியே இயேசுவை நீ பாரு, என் நாவே இயேசுவை நீ பாடு. மாண்புயர் யௌவருள் மனத்தை தாழ்ந்து பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதனிதனை அறிய இயலாம். குறையை நீக்க விசுவாசத்தின் உதவி பெறுக. பிதாவர்க்கும் சுதனவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியார்க்கும் மீட்பின் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக. இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவி ஆன அவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். வானி நின்றவர்களுக்கு அப்பமளித்தீரே, இனிமேலாம் தன்னகத்தில் கொண்ட அப்பம் இதுவே. ஜெபிப்போமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருட் சாதனத்தில் உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றே உம்முடைய திருவுடல் திருரத்தம் ஆகியவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உம்மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்கருள் புரியுமாறு என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகிறோம்.
ஸ்துதிக்குரிய ஆராதனை எத்திசையும் புரிவோம். பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். பதுவை புனித அந்தோணியாரேவும் திருத்தலம் தேடி வந்தோ. கடைக்கண் பாரும் கவலைகள் போக்கும் குறைவில்லா வாழ்வருளும். கடைக்கண் பாரும் கவலைகள் போக்கும் குறைவில்லா வாழ்வருளும். வாழ்க எங்கள் பாதுகாவலர் வாழ்க. வாழ்க வாழ்க எங்கள் பாதுகாவலர் வாழ்க. பதுவை புனித அந்தோணியாரேவும் திருத்தலம் தேடி வந்தோ. கடைக்கண் பாரும் கவலைகள் போக்கும் குறைவில்லா வாழ்வருளும். கடைக்கண் பாரும் கவலைகள் போக்கும் குறைவில்லா வாழ்வருளும். பாவிகளின் அடைக்கலமே கவலைப்படுவோரின் தேற்றரவே. பாவிகளின் அடைக்கலமே கவலைப்படுவோரின் தேற்றரவே. ஆறுகள் காடுகள் கடந்து வந்தோம், துன்பமே துயரத்தில் சோர்ந்து வந்தோம். துணை நாடி அருள் தேடி நாங்கள் ஓடி வந்தோம். பதுவை புனித அந்தோணியாரேவும் திருத்தலம் தேடி வந்தோம். கடைக்கண் பாரும் கவலைகள் போக்கும் குறைவில்லா வாழ்வருளும். கடைக்கண் பாரும் கவலைகள் போக்கும் குறைவில்லா வாழ்வருளும்.